ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. என்னங்க பண்ணிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர்? இன்னைக்கு சட்டமன்றத்துல வேற மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது உதயநிதி வேற மாதிரி பாக்குறது, அதாவது ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் அந்த எம்எல்ஏ பதவி இருக்க வந்திருந்தாரு. அப்போ நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரி முக சுழற்சிக்கிட்டு அவர் கண்ணும் காணாத மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல போய் ஆரத்தழுவி கூட்டு போய் சிஎம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை எல்லாம் வணங்கி அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் நேரம் அங்க இருந்து இவரு நம்ம வைகோ அவங்க வீட்டுக்கு போறாங்க, அங்க இருந்து அன்புமணி வீட்டுக்கு போறாங்க, அங்க இருந்து சீமான் வீட்டுக்கு போறாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்குது? மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. என்னங்க பண்ணிட்டு இருக்காரு இவரு? வந்தாரு ஒரு நாள் தான் சிஎம் ஆகி ஒரு நாளைக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு எல்லாம் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றாரு, ஒரு சில ஆலோசனைகளை வாங்கிட்டு வர்றாரு. ஒரு புதிய மாற்றமே பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா மாத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒரு எதிர்கட்சி அப்படி எதிரியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட அதிகமா போயிருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு எதிர்கட்சியை எதிரியா பார்ப்பாங்க, அவங்க எதிர்கட்சியில இருக்கவங்களே அவங்களே எதிரியா தான் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள பர்சனலாவே பயங்கர ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ அது வேற மாதிரி மாத்திட்டு இருக்காரு. இது வரவேற்கத்தக்கதுதான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு லீடர் பண்ணும்போது அந்த ஆப்போசிஷன் பார்ட்டியில ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு விமர்சனம் இருக்காது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டர்களும் இப்ப டிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், அவங்க அந்த ரெண்டு பேர் தொண்டர்களும் அந்த இப்போ ஒரு மீட்டப் நடக்கும் போதுல அதை செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது நல்லது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம தான் அதை புரியாம இருந்து இங்க இருந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கோம். இங்க இருந்து மிச்சல் வாரிசு, அங்க இருந்து அங்க வேற மாதிரி ஒண்ணு வச்சுக்கீங்க, மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கோம். இதுல நான் ஒருத்தர் மட்டும் நான் மிஸ் பண்ணேன். சாட்டை அவர்களை நான் மிஸ் பண்ணேன். சீமான் அவர்களை பார்க்கும்போது சாட்டை கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரோட யூடியூப் சேனல்ல மட்டும் லைவ் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாரா இல்லையா தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அதுல இல்ல. நீங்க ஏதாவது ஓரம் மணின்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாரா மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா மேபி அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம இதையும் மீட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம காரைக்குடி பிரபு அவர்களை மீட் பண்ணும் போதுல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கும் போதுல அது வேற மாதிரி சொன்னார். ஓகே, அப்ப சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் சாட்டை அது பர்சனலா பார்க்கும் போதுல வேற ஆல்ரெடி பழக்கம் இருந்துச்சு. அவங்க பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரீதியாகவும் இல்லைன்னா அவங்க தப்பு பண்ணதை எடுத்து காட்டுறது அது தப்பு இல்லை. அதனால அதை நான் அங்க பேசியிருந்தேன். தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது அந்த அன்பு பகிர்வு எல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சாட்டை அவர்களே, அந்த பாயிண்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது தப்பு இல்லைங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமே ஒரு விமர்சனம் ஒண்ணு வருது. அந்த 200 இலவச மின்சாரம் கொடுக்கும் பட்சத்துல கூட அப்பவும் ஒரு சர்ச்சைகள் வருது. தமிழ் தாய் பாட்டு 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வருது. பயங்கரமா அதுக்கு விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா அதே மீறி ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கா போய் பார்த்தது உண்மையில வரவேற்கத்தக்கது. அவரு ஒரு அரவணைச்சு கொண்டு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அது எத்தனை மாசம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இது வரவேற்கத்தக்கது. எல்லாரும் சொல்ற மாதிரிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்காத ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை மட்டும் தான் அவர் இன்னும் வரைக்கும் பார்க்கல. நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவரை பார்க்கல. மேபி அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியாது. ஏன்னா அது 2 துண்டா உடஞ்சிட்டு இருக்குது. இலைய 2 ரெட்டலைய ஆளுக்கு ஒரு இலைய பிரிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்த்துட்டாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ப்ரோ பார்த்துட்டாரு அப்படின்னு. இந்த வீடியோ நான் எடுக்கிற வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் பார்க்கல. மேபி பார்ப்பாரான்னு தெரியாது. சட்டமன்றத்துல நிறைய நடந்துச்சுங்க. நம்ம இபிஎஸ் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமா கும்பிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் பதிலுக்கு கும்பிடல அப்படின்னு சொன்னாங்க. அது மேபி அது சபைக்கு வச்சாரா இல்ல விஜய்க்கு அவர்கள் வச்சாங்களான்னு சொல்லிட்டு கிளாரிபிகேஷன் தெரியல. எனக்கு அதை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேர் அதுல கொஞ்சம் சீண்டி இருக்காங்க. அது ஒத்துக்கதான் செய்யணும். மேபி அது கொஞ்சம் காண்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல நிக்க வேண்டிய ஆளு அப்ப நேரா போய் கோயம்புத்தூர்ல போய் நின்றுட்டு இருந்தாரு. அவரு இப்போ விஜய் மூஞ்சி அவர்களை கூட எட்டி கூட பார்க்கல. ஒரு சில பேர் அதை கொஞ்சம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு, அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் காண்டுல பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அந்த காண்டுக்கெல்லாம் முச்சுப்புள்ளி அந்த ஒரு சபை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முச்சுப்புள்ளியை விஜய் அவர்கள் வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் அது ஒரு ஆரத்தழுவி பண்ணும்போது ஒரு சில ஆலோசனைகளை வாங்கும் போது அதை கொஞ்சம் மதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கெல்லாம் பிளான் நிறைய இருக்கும். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் டிவின்னு ஒண்ணு இருக்கும். அந்த டிவில முன்னாடி அந்த எலெக்ஷன் டைம்லயும் சரி அதுக்கும் அப்புறமும் சரி பல திட்டங்கள் வந்துட்டு இருப்பாரு. இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த
இப்ப இந்த போதைக்கு கடந்து நிறைய பேர் அடிமையாயிட்டு கிடக்குறாங்க பத்தி அதுக்கெல்லாம் வந்து நிறைய இது போட்டுட்டு இருப்பாரு. அப்பப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த திட்டங்களை வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அது தப்பு இல்ல. சீமான் அவர்களும் அதே மாதிரிதான். இப்ப இருக்கிறதுல நீங்க சீமான பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். பட் அது ஒரு சிலது நடைமுறைக்கு அப்பாற்பட்டு அவர் சொல்லுவாரு. பட் நடைமுறைக்கு உள்ளது நிறைய பிளான் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லையே. எடுத்துட்டு ஆமா நான் சீமான அவர்கிட்ட இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றதுல தப்பு இல்லை. அதனால அவர்கிட்ட இருந்து ஒரு சிலது எடுத்துக்கலாம். இப்ப நம்ம டிஎம்கே எடுத்துக்கங்க. டிஎம்கேலையும் எல்லா திட்டமும் தப்புன்னு நாங்க சொல்ல முடியாது. எல்லா திட்டமும் கரெக்டா தான் இருக்குது. ஒரு சில திட்டங்கள் வந்து நிறைவேற்ற முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். பட் வந்து ஒரு கவர்ச்சிக்காக கொடுத்துருவாங்க. அது அது டிவிக்கும் பண்ணியிருக்குங்க. அந்த கவர்ச்சி இல்லைன்னு சொல்லல. பட் அவங்ககிட்ட இருந்து ஒரு சிலது நம்ம எடுத்துக்கலாம். அது தப்பே கிடையாது. நல்ல விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அது அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். கெட்ட விஷயத்தை தூர தட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்துல வந்து ஒரு சில பேர் தடுமாறுறதை பார்த்துருப்பீங்க. என்னடா பேசும்போது என்ன இவ்வளவு ஸ்ட்ரகிளா பேசுறாங்கன்ட்டு. அவங்க நிறைய பேர் வந்து நியூவா எம்எல்ஏவா பதவி ஏற்றிருக்காங்க. அதாவது வந்து புதுசா சட்டமன்றத்துல இப்பதான் சட்டமன்றத்துக்குள்ளே வராங்க. விஜய் அவர்களே சட்டமன்றத்துல இப்பதான் வராங்க. அப்படின்னு சொல்லும் போதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் எப்படி கொண்டு போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டான வேலை கொண்டு போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுங்க. அவ்வளவு அததான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது உடனே செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த வரைக்கும் ரோடு கரெக்டா இல்லை. அதுதான் எல்லாரும் பிரச்சனையும் அதுதான். ரோடு எங்க ஒரு சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடு எப்போ எந்த வருஷமும் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இன்னும் இருக்குது. அதுல கல்லு மட்டும்தான் இருக்குது. தார காணும். அந்த மாதிரிதான் ஒரு நிலைமையில நிறைய ரோடு எல்லாம் இருக்கு. அதை சரி பண்ணுங்க. நிறைய இருக்குதுங்க. இங்க சரி பண்றதுக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை மாத்தினா அந்த ஒரு மக்கள் சப்போர்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புது எம்எல்ஏ நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் வந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பவர் சென்டர் நான் தான். யாரும் தப்பு பண்ண ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிருங்க. இங்க சொல்லலாம் நிறைய பேர் நிறைய பேர் டிஎம்கேல ஏடிஎம்ல சீட்டு கிடைக்காம டிவிக்குல வந்தாங்க. ஆமா வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இவரோட ஆட்சியில அது எப்படி நடக்குது? ஒரு கொச்சம் நடக்காம, ஒரு கொள்ளையடிக்காம, ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்பிக்கை மட்டும் போதாது. அதை செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு சில திட்டங்களை செயல்படுத்திட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்க தான் அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு கவர்மெண்ட் 1 வருஷம் தாண்டுமா, 5 வருஷம் ஆட்சி பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.